வணக்கம். ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவசக்தி ஜோதிட பீடத்தின் செல்வராஜ் கோவையிலிருந்து பேசுகிறேன். நாம இன்னைக்கு குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களை மேசராசியிலிருந்து பார்க்க போறோம். மேசராசி நேயர்கள் எப்பயுமே தன்னம்பிக்கையும் நேர்மறையான குணங்களையும் கொண்டவங்க. இவங்களை பொறுத்தளவுல எதிர்மறையான கருத்துக்களுக்கு இவங்க செவிசாய்ச்சு நடக்க போறதில்லை. நல்ல ஒரு நேர்மையான ஆனஸ்டான குணம் கொண்டவங்க இந்த ராசிக்கு செவ்வாய் அதிபதியா வர்றாருங்க. அப்போ மேசராசிக்கு இப்போ வந்திருக்கிற இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில இருந்த தடங்கல்களும் சோதனைகளும் கூடிய சீக்கிரமே விலகி நல்ல ஒரு நிம்மதியும் மன திருப்தி இவங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. இவங்களுக்கு குருவினுடைய பார்வை 6வது வீடு 9வது வீட்டுக்கு பதிகிறதுனால இவங்களுக்கு தகப்பா வழியில் இருந்தக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தெய்வ வழியில் இருக்கக்கூடிய பிணக்குகளும் கூடிய சீக்கிரம் தீரப்போகுது. தெய்வ வழியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் தீர்றதோடு இல்லாம ஒரு தொழில் பண்றதுக்கு உண்டான ஒரு தொழில் அமைவுகள் கடன் வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். சுபத்துவமான இந்த கடன்கள் மூலம் இவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு போறதுக்கு நிறைய மாற்றங்கள் இவங்களுக்கு உண்டுங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்க பிறந்த கிழமையிலேயோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலேயோ பழமுதிர்ச்சோலை முருகனையோ அல்லது பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனையோ போய் வழிபாடு பண்ணணுங்க. வழிபாடு பண்ணிட்டு துவரைய தானமாக கொடுக்கணும். அப்படி துவரைய தானமாக கொடுக்கும்போது இவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சியில் கூடுதல் இன்னும் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்திலிருந்து கல்யாணம் தடைப்பட்டு இருந்த வரன்களுக்கு நல்ல கல்யாண யோகம் தேடி வருதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்கள் உண்டு. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.